வணக்கம். சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் இராசரத்தினம் மதுசன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். அடுத்த வருடம் முதல் ஆரம்பிக்கப்படவுள்ள புதிய திட்டம் இளைஞர்களுக்கு ஜனாதிபதியின் மகிழ்ச்சி அறிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலில் ஜாருக்கு ஆதரவு நாளை தீர்மானிக்கப் போகும் முஸ்லிம் காங்கிரஸ். ஜனாதிபதி தேர்தலால் அரசு ஊழியர்களுக்கு கடுமையாகும் சட்டம், சிறை தண்டனை தொடர்பில் எச்சரிக்கை. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் குவியும் முறைப்பாடுகள் எடுக்கப்பட்ட உடனடி நடவடிக்கை. சிங்கராஜவன பகுதிக்கு படையெடுத்த ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள். இலங்கை கடற்படையினரின் ரோந்து கப்பல் மோதி உயிரிழந்த இந்திய மீனவர்களின் சடலம் ஒப்படைப்பு. முந்திச் செல்ல முயன்ற கைஸ் வாகனத்தால் 3 வாகனங்கள் மோதுண்டு விபத்து, ஜாலில் சம்பவம். நீர்நிலையில் மீன்பிடிக்க சென்றவர் திடீரென மயங்கி விழுந்து மரணம். சகல நாடுகளுக்கும் சகலவிதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக் கொள்வதற்கு 10 வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ். இளைஞர்களுக்கு தொழில் வழங்கும் வேலை திட்டம் அடுத்த வருடம் முதல் ஆரம்பிக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற இளைஞர் சந்திப்பில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதனை தெரிவித்துள்ளார். செழிப்பான எதிர்காலத்திற்கான பயணம் என்ற தொனிப்பொருளில் ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த கூட்டத்தில் யாழ் மாவட்டத்தை சேர்ந்த பெருமளவான இளைஞர்கள் கலந்து கொண்டுள்ளனர். ஜனாதிபதி இங்கு தொடர்ந்து உரையாற்றுகையில் தொழில் வழங்கும் வேலை திட்டத்திற்காக அரசு மற்றும் தனியார் துறைகளில் புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவதே எமது நோக்கமாகும். இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளை அரசாங்கம் ஒருபோதும் மறக்கவில்லை. நிதி பிரச்சினைகளுக்கு மத்தியில் ஆசிரியர் வெற்றிட நிரப்புவதற்கு அரசாங்கம் இவ்வருடம் நிதி ஒதுக்கியுள்ளது. ஆசிரியர் சேவையில் புதியவர்களை இணைத்துக் கொள்வதற்கு அடுத்த வருடம் மேலதிக நிதியை வழங்க உள்ளது. கோவிட் தொற்று நோய் மற்றும் பொருளாதார வீழ்ச்சி காரணமாக கடந்த 4 வருடங்களாக இலங்கையின் இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்பை வழங்க முடியவில்லை. நாடு வங்குரோத்து நிலையிலிருந்து விடுபட்டிருப்பதால் தற்போது அதற்கான சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. அதனால் புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்கும் திட்டங்களை செயல்படுத்தி நாட்டை முன்னேற்ற வேண்டும். சுய தொழிலில் ஈடுபட விரும்பும் இளைஞர்களுக்கு நிவாரணத்துடன் கூடிய கடன் வழங்கும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விவசாய நவீனமயமாக்கல் வேலை திட்டத்தில் இணைந்து இளைஞர்கள் முன்னோக்கி செல்வதற்கான சந்தர்ப்பம் உருவாக்கப்படும். மேலும் எதிர்காலத்தில் அனுபவத்தை பொருட்படுத்தாமல் தனியார் துறை தொழில் வாய்ப்புகளுக்கு ஆட்சேர்ப்பு செய்யுமாறு தனியார் துறையிடம் கோரிக்கை விடுப்பதாகவும் உறுதியளித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் யாரை ஆதரிப்பது என நாளைய தினம் தீர்மானிக்க உள்ளது. அந்த கட்சியில் அரசியல் உயர்பீட கூட்டம் அதன் தலைமையகமான தாருசலாமில் கட்சித் தலைவர் ட்ரஃபூக் ஹக்கீம் தலைமையில் இடம்பெறவுள்ளது. இதன்போது ஜாருக்கு ஆதரவு அளிப்பது என தீர்மானித்து அறிவிக்கப்படும் என்று கட்சியின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். தற்போது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து செயல்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அரசு அதிகாரிகள் பணி நேரத்தில் தனிப்பட்ட சமூக வலைதள கணக்கு அல்லது வேறு எந்த கணக்குகளையும் பயன்படுத்தி அரசியல் கட்சி அல்லது வேட்பாளரை ஊக்குவிக்கும் அல்லது பாரபட்சம் காட்டுவது போன்ற பிரச்சாரம் செய்வது கடுமையான குற்றமாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறானவர்களுக்கு 3 வருட சிறை தண்டனை அல்லது 1 லட்சம் ரூபாவிற்கு குறையாது அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் என்று தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். மேலும் அரசியல் உரிமைகளை இழந்து அரசு அதிகாரிகளுக்கும் கூட இந்த நடைமுறை பொருந்தும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதன்படி ஒரு அரசியல் கட்சி அல்லது வேட்பாளரை விளம்பரப்படுத்த அல்லது பாரபட்சமாக காட்டுவதற்காக ஒருவரின் தனிப்பட்ட சமூக ஊடக கணக்கு அல்லது வேறு ஏதேனும் கணக்கை பயன்படுத்துதல் மற்றும் ஏதேனும் விளம்பரம் அல்லது அறிக்கையை வெளிப்படுத்துவதும் அதே குற்றத்தின் கீழ் கருதப்படுவதாக தேர்தல்கள் ஆணையாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு ஊழியர்கள் மட்டுமின்றி இந்த சுற்றறிக்கை அனைத்து அரசு நிறுவனங்கள் மற்றும் சட்டப்பூர்வ கூட்டுத்தாபன ஊழியர்களுக்கும் பொருந்தும். எதிர்வரும் செப்டம்பர் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை கருத்தில் கொண்டு இந்த சுற்றறிக்கை வெளியிடப்படவுள்ளது. அத்துடன் அரசு மற்றும் அரசு ஊழியர்கள் கட்சிகள் அல்லது தனிநபர்களை ஊக்குவித்தல் அல்லது பாரபட்சம் காட்டுவதை தடுப்பதற்காகவே இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் 45 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக பெப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது. பொது வளங்களை துஷ்பிரயோகம் செய்தல், நியமனங்கள் மற்றும் இடமாற்றங்கள் போன்ற சம்பவங்கள் தொடர்பில் அதிக முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அதன் நிறைவேற்று பணிப்பாளர் ரோகான் கெட்டியராச்சி குறிப்பிட்டார். அந்த முறைப்பாடுகள் அனைத்திற்கும் தேவையான உடனடி நடவடிக்கைகளும் தலையீடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறியுள்ளார். இதேவேளை சகல மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரிகளும் மாவட்ட பிரதி மற்றும் உதவி தேர்தல்கள் ஆணையாளர்களும் கொழும்பில் உள்ள தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு இன்றைய தினம் அழைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின்
ஆணைக்குழுவின் தலைவர் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இதன்போது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான ஆலோசனைகளை அவர்களுக்கு வழங்கவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் சகல அமைச்சர்களின் செயலாளர்களுக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அதிகாரிகளுக்கும் இடையில் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை சந்திப்பொன்று இடம்பெறவுள்ளது. சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலை நடத்துவதற்கு தேவையான ஒத்துழைப்புகளை வழங்குவது குறித்து அமைச்சர்களின் செயலாளர்களுக்கு தெளிவுபடுத்த எதிர்பார்க்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்தார். அத்துடன் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு அரச சொத்துக்கள் தொடர்பான பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட அதிகாரிகள் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக இன்றைய தினம் வரையில் 14 பேர் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர். கடந்த சில மாதங்களில் மொத்தம் 35,000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் சிங்கராஜ வனப்பகுதியை பார்வையிட வந்துள்ளதாக வன பாதுகாப்பு திணைக்களத்தின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை சிங்கராஜ வனப்பகுதியை பார்வையிட இந்த ஆண்டு அதிகளவான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். அத்துடன் வனப்பகுதியை சோதனைப்படுத்தாமல் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான வசதிகளை அதிகரிக்க உரிய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டதாகவும் வன பாதுகாப்பு திணைக்களத்தின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் வன பாதுகாப்பு திணைக்களத்தின் தலைமை அலுவலகத்தில் தகவல்களை வழங்குவதற்கான மையப்படுத்தப்பட்ட தரவு கட்டமைப்பு ஒன்றை பராமரிக்காமை குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கை சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகம் சிறந்த சர்வதேச சுற்றுலா சபை என்ற விருது வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விருதானது டிராவல் வேர்ல்ட் ஆன்லைனின் ஏற்பாட்டில் இந்தியாவின் புதுடெல்லியில் நேற்று இடம்பெற்று உலகளாவிய சுற்றுலா விருதுகள் 2024 வழங்கப்பட்டது. அந்த வகையில் உலகளாவிய சுற்றுலா விருதுகள் சுற்றுலாத்துறையில் சிறந்த பங்களிப்பை செய்து அதன் நிலப்பரப்பை வடிவமைத்து நேர்மறையான மாற்றத்தை உண்டாக்கும் நிறுவனங்களை கௌரவிப்பதற்கும் கொண்டாடுவதற்கும் ஒரு தளமாக விளங்குகின்றது. இதன் அடிப்படையில் இலங்கைக்கு சிறந்த சர்வதேச சுற்றுலா சபை என்ற விருது வழங்கப்பட்டுள்ளது. இந்திய கடற்படைக்கு சொந்தமான INS ஷெல்கி நீர்மூழ்கி கப்பல் உத்தியோகபூர்வ விஜயமாக கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. குறித்த நீர்மூழ்கி கப்பல் நாட்டின் பல கடற்பகுதிகளுக்கு பயணிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த நீர்மூழ்கி கப்பல் செயல்பாட்டு பணிகள் தொடர்பில் இலங்கை கடற்படையினரை தெளிவுபடுத்தும் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. இதேவேளை 64.4 மீட்டர் நீளம் கொண்டு NIS ஷெல்கி கப்பலின் கட்டளையிடும் அதிகாரியான கமாண்டர் டிராகுல் பட்நாயக் மற்றும் மேற்கு கடற்படை முகாமின் கட்டளை அதிகாரி ரியல் அட்மிரல் சிந்தக குமாரசிங்கு ஆகியோருக்கு இடையில் நேற்றைய தினம் சந்திப்பொன்றும் இடம்பெற்றுள்ளது. இதனையடுத்து நாளை INS ஷெல்கி கப்பல் மீண்டும் இந்தியா நோக்கி செல்ல உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ராமேஸ்வரத்திலிருந்து கடற்றொழிலுக்கு சென்ற இலங்கை கடற்படை ரோந்து படகு மோதியதில் மீன்பிடி படகு நடுக்கடலில் மூழ்கியதில் சடலமாக மீட்கப்பட்ட கடற்றொழிலாளரின் உடல் மற்றும் உயிருடன் மீட்கப்பட்ட 2 கடற்றொழிலாளர்கள் இன்று காலை கடல் வழியாக ராமேஸ்வரம் துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். இலங்கை கடற்படை ரோந்து படகு மோதியதில் 2 நிமிடத்தில் படகு மூழ்கியதாகவும் உள்ளாடைகளுடன் கடற்படை வீரர்கள் அழைத்து சென்று விசாரித்ததாக உயிர் தப்பி வந்த இந்திய கடற்தொழிலாளர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். ராமேஸ்வரம் துறைமுகத்திலிருந்து புதன்கிழமை கடலுக்கு சென்ற கார்த்திகேயன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகின் மீது இலங்கை கடற்படை ரோந்து கப்பல் மோதியதில் படகில் இருந்து மலைச்சாமி என்ற கடற்தொழிலாளர் மூழ்கி உயிர் இழந்ததுடன் ராமச்சந்திரன் என்று கடற்தொழிலாளர் மாயமாகி உள்ளார். மேலும் முத்து முனியாண்டி மூக்கைய ஆகிய 2 கடற்தொழிலாளர்கள் இலங்கை கடற்படையினரால் மீட்கப்பட்டு யாழ்ப்பாணம் அருகே காங்கேசன்துறையில் உள்ள கடற்படை முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டனர். நேற்று மதியம் முத்து முனியாண்டி மூக்கைய ஆகிய 2 கடற்தொழிலாளர்கள் வழக்கு எதுவுமின்றி யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். மேலும் 2வது நாளாக நடுக்கடலில் மாயமாகிய கடற்தொழிலாளி ராமச்சந்திரனை தேடும் பணிகள் கடற்படை ஹெலிகாப்டர் கடலோர காவல்படையின் ரோந்து படகுகளின் மூலம் தொடர்ந்து நடைபெற்றது. இந்த நிலையில் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டு மலைச்சாமியின் உடலை யாழ்ப்பாணம் அரசு மருத்துவமனையில் உடற்கூற்று ஆய்வு செய்து யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தில் ஒப்படைத்தனர். அதனைத் தொடர்ந்து உயிருடன் மீட்கப்பட்ட 2 கடற்தொழிலாளர்கள் மற்றும் மலைச்சாமி உடலை நேற்றிரவு காங்கேசன்துறை கடற்படை முகாமிலிருந்து இலங்கை கடற்படைக்கு சொந்தமான ரோந்து படகில் அனுப்பி வைத்தனர். அனுப்பி வைக்கப்பட்ட கடற்தொழிலாளர்கள் மற்றும் இறந்தவரின் உடலை சர்வதேச கடல் எல்லையில் வைத்து இந்திய கடற்படைக்கு சொந்தமான INS பித்ரா கப்பலில் ஒப்படைத்தனர். உடலை பெற்றுக்கொண்ட கடற்படை வீரர்கள் ராமேஸ்வரம் துறைமுகத்திற்கு எடுத்து வந்து ராமேஸ்வரம் கடற்தொழில்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். உயிருடன் ஒப்படைக்கப்பட்ட கடற்தொழிலாளர்கள் விசாரணைக்கு பின்னர் உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டதுடன் மலைச்சாமியின் உடல் நோயாளர் காவு வண்டி மூலம் எடுத்து செல்லப்பட்டு அவரது வீட்டில் ஒப்படைக்கப்பட்டது.
யாழ்ப்பாணம் ஏனையின் வீதியில் முந்திச் செல்ல முயன்ற ஹயஸ் வாகனத்தால் 3 வாகனங்கள் மோதுண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்து இன்று காலை 7:45 மணிகளவில் சாவகச்சேரி நுணாவில் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. சாவகச்சேரியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பேருந்து, ஹயஸ் வாகனம், டிப்பர் என்பன முறையே தொடர்ச்சியாக பயணித்துள்ளன. ஒரு கட்டத்தில் ஹயஸ் வாகன சாரதி பேருந்தை முந்திச் செல்ல முற்பட்ட போது எதிரே வந்த வாகனத்தால் சடதியாக ஹயஸ் வேனை திருப்ப முற்பட்ட போது பேருந்து பின்பகுதியுடன் ஹயஸ் வாகனம் மோதியது. ஹயஸ் வாகனத்துக்கு பின்னால் வந்த டிப்பரும் ஹயஸ் வாகனத்தின் பின்பகுதியில் மோதி விபத்துக்குள்ளானது. குறித்த விபத்து காரணமாக ஹயஸ் வாகனம் பலத்த சேதமடைந்துள்ளதுடன் பேருந்தின் பின்பகுதி, டிப்பரின் முன்பகுதி என்பன சிறிதளவில் சேதமடைந்துள்ளது. விபத்தின் போது ஒருவருக்கும் உயிர் சேதம் ஏற்படாத நிலையில் ஹயஸ் வாகனத்தின் சாரதி காயமடைந்தார். சம்பவம் தொடர்பாக சாவகச்சேரி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அரசாங்கம் விவசாய உற்பத்திகளின் விலையை ஒழுங்குபடுத்தும் முறைமையை உருவாக்க தவறியதன் காரணமாகவே முட்டைகளை இறக்குமதி செய்ய தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விடயத்தினை இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. எனவே அவ்வாறானதொரு முறையை தயார் செய்யாமல் முட்டைகளை இறக்குமதி செய்வது உள்ளூர் கைத்தொழிலை அழித்துவிடும் என சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் எதிர்வரும் பண்டிகை காலத்துக்கு தட்டுப்பாடு இன்றி முட்டை மற்றும் கோழி இறைச்சி வழங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. புத்தளம் மருதம்புலி மூக்குத்தொடுவா பகுதியில் உள்ள சிறிய நீர்நிலையில் மீன்பிடிக்க சென்ற மீனவர் ஒருவர் அந்த நீர்நிலைக்குள் வீழ்ந்து நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். மதுரங்குழி மூக்குத்தொடுவா பகுதியை சேர்ந்த இம்மானுவேல் பெர்னாண்டோ எனும் 59 வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த மீனவர் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை மீன்பிடிப்பதற்காக மூக்குத்தொடுவா பகுதியில் உள்ள சிறிய நீர்நிலை ஒன்றுக்கு சென்றுள்ளார். அதன்போது அங்கு மீன்பிடியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது அவர் திடீரென மயங்கி குறித்த நீர்நிலைக்குள் விழுந்துள்ளார் என விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து அங்கிருந்தவர்கள் அந்த நபரை உடனடியாக புத்தளம் தள வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் என மதுரங்குழி போலீசார் தெரிவித்தனர். புத்தளம் பகுதிக்கு பொறுப்பான திடீர் மரண விசாரணை அதிகாரி தேசமான்ய பதுருதீன் முகமது ஹிசாம் சடலம் மீதான மரண விசாரணையை நடத்தினார். சடலம் பிரேத பரிசோதனைக்காக புத்தளம் தள வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் வசிக்கும் கணவனால் மனைவியின் வங்கி கணக்கிற்கு அனுப்பி வைக்கப்பட்ட 12 லட்சம் ரூபாய் பணம் 3 நிமிடத்திற்குள் மற்றொரு வங்கி கணக்கிற்கு மாற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் காலி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வெளிநாட்டில் உள்ள கணவன் காலி கிந்தோட்டை பகுதியில் உள்ள தனது மனைவியின் வங்கி கணக்கிற்கு கடந்த 31ஆம் தேதி 12 லட்சம் ரூபாய் பணத்தை அனுப்பி வைத்துள்ளார். இந்த நிலையில் மனைவியின் வங்கி கணக்கிற்கு அனுப்பி வைக்கப்பட்ட 12 லட்சம் ரூபாய் பணம் மாவனெல்லை பிரதேசத்தில் உள்ள மற்றொரு வங்கி கணக்கிற்கு மாற்றப்பட்டதாக கணவரின் கையடக்க தொலைபேசிக்கு குறுஞ்செய்தி ஒன்று கிடைத்துள்ளது. இதனையடுத்து வெளிநாட்டில் உள்ள கணவர் இது தொடர்பில் தனது மனைவியிடம் கேட்டபோது தான் அந்த பணத்தை வேறொரு வங்கி கணக்கிற்கு மாற்றவில்லை என கூறியுள்ளார். இந்நிலையில் மனைவி இது தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காலி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அனுராதபுரத்தில் கடந்த 2 நாட்களில் 5 சிறுமிகள் வன்புணர்வு மற்றும் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 30 மற்றும் 31ஆம் தேதிகளில் இடம்பெற்ற இந்த சம்பவங்கள் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக அனுராதபுரம் போலீஸ் பிரிவு தெரிவித்துள்ளது. காலதீவுள் வெவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட 14 வயதுடைய சிறுமியுடன் காதல் உறவில் ஈடுபட்டு சிறுமியை ஏமாற்றி வன்புணர்வு செய்த 25 வயதுடைய இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார். பெரசன் கஸ்வெவ போலீஸ் பிரிவில் 16 வயது சிறுமியை துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய சிறுமியின் தந்தையின் 39 வயதுடைய சகோதரர் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் பிரதேசத்தை விட்டு தப்பியோடிய 50 வயதுடைய கொத்தனார் ஒருவரை கைது செய்வதற்கான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். தம்புத்தேகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட 15 வயது சிறுமியை கடத்தி சென்ற 17 வயது சிறுவன் பென்வில போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். தம்புத்தேகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட 14 வயதுடைய சிறுமி துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டமை தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டிற்கமைய அப்பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றின் அதிபர் உட்பட 3 கைது செய்வதற்கான விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர். அனுராதபுரம் திறம்பன பிரதேசத்தில் 16 வயது சிறுமியை வன்புணர்வுக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் 24 வயதான நீர் வளங்கள் சபையின் பொறியியலாளர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவங்கள் தொடர்பில் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகங்களின் அதிகாரிகள் மற்றும் அதிகாரிகள் குழு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.
மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.